ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதில் ஒரு 2-3 விஷயங்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி நான் மே மந்த்துக்கான பிளான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி ஆகிடுச்சு, சாரி 6ஆம் தேதி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் டே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? நான் அதில் டேட்லாம் போட்டு மென்ஷன் பண்ணல. 30 டேஸ்க்கான பிளான் தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதை நீங்கள் எப்போலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்னோடய டே 1 பிளான் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் அந்த லெசன் தான், ஓகேங்களா? இந்திய பொருளாதாரத்துக்கு என்னோடய பிளான் பிரகாரம் 4 டேஸ் டைம் இருக்குது. நான் இந்திய பொருளாதாரம் லெசனை 4ஆக டிவைட் பண்ணி தான் பிரித்து படிச்சுட்டு கடைசி நாள் ஃபுல்லாக ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஏன்னா நான் வீடியோவில் பிகினிங்கில் பார்த்திங்கன்னா எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா. தமிழ் அவுட் சோர்ஸ் படிக்கணும், அன்றைக்கே மேக்ஸும் பார்க்கணும். அது இல்லாமல் ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு நாள் பிளானில் எல்லா விதமான சப்ஜெக்டையும் நம்ம டச் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ தான் ஓரளவுக்கு நமக்கு படித்த ஃபுல்ஃபில் கிடைக்கும். இந்திய பொருளாதாரத்தை ஒரே நாளில் முடிச்சுட்டு போயிடலாமே, ஏன் அதை போய் 4 நாள் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் எனக்கு எல்லா சப்ஜெக்டையும் நம்ம டச் பண்ணால் தான் படித்த திருப்தி நமக்கு கிடைக்கும். இப்போ போய் நோட்ஸ் எடுக்கலாமா, எடுக்க நேரம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் இதுதாங்க. ஏன்னா நான் இந்திய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லெசன் ஆல்ரெடி போன குரூப் 4க்கே நோட்ஸ் எடுத்திருக்கேன். இந்திய பொருளாதாரம் நான் எடுக்கல, அதனால தான் இந்த எக்ஸாமுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு. ஃபுல்லாக வளவலன்னு எல்லாத்தையுமே எடுக்காமல் ஒரு குயிக்காக ஒரு சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிவிஷனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கலாம், ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் தேதியாக இல்லாமல் நிறைய டேட்டாஸாக தான் இருக்கும், ஓகேங்களா? நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரியும் புள்ளி விவரங்கள் தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த புள்ளி விவரங்கள்லாம் வரும்போது அதெல்லாம் தனியாக ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு தனியாக வீட்டில் ஒரு இடத்துல ஒட்டி வச்சு ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டாஸ் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிடும். எக்கனாமிக்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 11th 12th இருக்க லெசன்ஸ் கண்டிப்பாக முடிச்சிடணும், ஓகேங்களா? 11th ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சிருங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ், ஓகேங்களா? மேக்ஸை ரெகுலர் பேசிஸாகவே படிங்க. சரி பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 20 சம் இல்லை மினிமம் ஒரு 10 சம்மாவது பாருங்கள். மேக்ஸ் தானே ஒரு டாப்பிக்கு ஒரு நாள் மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 டாபிக் தான் இருக்குது. ஒரு 10 நாளாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா? இல்லை 1 மந்த்துக்கு லாஸ்ட்டு 1 மந்த் இருக்கும்போது மேக்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸில் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் அது நமக்கு எக்ஸாம் ஹாலில் கை கொடுக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் ஹாலில் தமிழ் முடித்து ஜிஎஸ் முடித்து மேக்ஸ்க்கு 3 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அது ரெண்டும் எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அதை பொறுத்து தான் நமக்கு மேக்ஸ்க்கான டைமே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம 25 கொஷினுக்கு அட்லீஸ்ட் நமக்கு எவ்வளோ குயிக்காக நம்ம முடிச்சுட்டு வரோமோ அப்போ தான் நம்ம எல்லா சமையும் சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதில் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? மேக்ஸ் ஈஸியாக கூட இருக்கலாம். நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாகவே இருந்தாலும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டே பிளான் போடுறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் போட்டிருக்க மந்த்லி பிளானாக இருந்தாலும் சரி, டே பிளானாக இருந்தாலும் சரி, என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டிக் பண்ணிகிட்டே வாங்க. எது முடிக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டே பிளானோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் முடிச்சுட்டு வந்தால் தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன படித்தாலும், ஓகேங்களா, உங்கள்கிட்ட பிளானே இல்லைனாலும் நீங்கள் இன்றைக்கி இதை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் உங்களுக்கே திருப்தியாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஓகேங்களா, தமிழ் வந்து நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து தமிழ் தான். தமிழ் வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, உங்கள்கிட்ட வந்து ஸ்கூல் புக் இருந்தாலும் சரி, அகாடமிக் புக்ஸ் இருந்தாலும் சரி, எதில் வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக நிறையா நேரத்தை ஒதுக்கி படிங்க. அப்போ தான் வந்து தமிழில் வந்து நம்ம அதிகப்படியான மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் வந்து 90ஆவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, 90 கொஷின்ஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தமிழில் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதில் வந்து வெயிட்டேஜ் கூட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தமிழை வந்து படிங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா ரிவிஷன். ஓகேங்களா, ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி வந்து படிக்கிறவங்க வந்து ஒரு 3 அட்டம்ப்ட்ஸ் நம்ம எழுதியிருந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்க மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா நம்ம ரிவிஷன் பண்ணாது தாங்க மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். ஓகேங்களா, நம்ம பாட்டுக்கு ஒரு ஷெடியூல் ஆரம்பித்து 1லேருந்து 10 20 ஷெடியூலுக்குள்ளே முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாமல் போனோம்னா ஷெடியூல் 1ல் என்ன படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போய்டும். ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் நம்மக்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ரிவிஷனுக்கான ப்ராப்பர் பிளான் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா, ரிவிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது அதை வந்து நைட்டுக்குள்ளே ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை மறுநாள் காலையில் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை 1 வீக் சேர்த்த மாதிரி ரிவிஷன் பண்ணுங்கள். 1 மந்த் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்படி வந்து நிறைய விதமான ரிவிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, டே ரிவிஷன் இருக்குது, வீக் ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன், இது மாதிரி நம்ம ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.